கைது பண்ணியிருக்காங்க. ஆ. தமிழ்நாடு முழுக்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த நாம் தமிழர் விஷயத்தை பண்றாங்க. ஆனா திருச்சியில வருண் ஐபிஎஸ் அவருக்கு உட்பட்ட அங்க மட்டும் கைது பண்ணியிருக்காங்க. அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க கேள்வியிலே. அங்க வருண் அவர் இருக்காருன்னு. அவர் திமுகவில் ஒரு மாவட்ட செயலராகவோ ஒரு கிளை செயலராகவோ பொறுப்பு கொடுத்தா இன்னும் சிறப்பாக செயல்படுவார். ஏன்னா காவல்துறையை விட அவர் திமுக தான் நல்லா அவர் சொல்றதா செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு மாவட்ட செயலராக வாங்கிட்டு இன்னும் திமுகவை வலுப்படுத்துறதுக்கு செய்யலாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி அச்சுறுத்துறதுக்கும் நாம் தமிழர் கட்சியோட போராட்டங்கள் இங்கே வர போராட்டக்காரெல்லாம் வந்து 200 ரூபாய் வாங்கிட்டு வர திமுக கார மாதிரி நினச்சிட கூடாது. நீ காலையில் வந்து 9 மணிக்கு வந்தோம், மணி வந்து 2 மணி ஆகுது, வெயில் அப்படியே நின்றுட்டு இருக்கான். திமுக காரனாக இருந்தால் இந்நேரம் வந்து வாங்கின காசு வந்துருந்துச்சுனாலும் டோக்கன் வந்துச்சுனாலும் காலியாயிருப்பான். அப்போது அந்த மாதிரி தொண்டர்களை நீ அச்சுறுத்தலான்னு பார்க்குற, அதை அச்சுறுத்தவே முடியாது. வருண்குமார் இல்லை, வருண்குமாரோட தலைமுறையிலிருந்து இதை விட பெரிய ஆள் யார் வந்தாலும் நாம் தமிழர் கட்சி அச்சுறுத்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. கைது பண்ணியிருக்காங்களா அந்த விஷயத்தை? இல்ல நம்ம இது வந்து இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாநில அரசு வக்ஃப் வாரிய சட்டத்தை ஏற்கலையா? எதிர்க்குது. இருந்தாலும் எதுக்கு கைது பண்ணணும்? அவங்களுக்கு என்ன எழுதி கொடுத்துருக்கா இதுக்கு நாங்க மட்டும்தான் உரிமை கோருவோன்ட்டு? உங்களை தான் நம்ப முடியாதுன்னு தானே நாங்க தனியா இங்க ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் செய்துட்டு இருக்கோம். உங்களை நம்ப முடியல. நீங்க கொண்டு வர தீர்மானங்களோ இல்ல திருத்தங்களோ எது ஒன்றுமே வந்து நிலுவையிலேயே இருக்கு, கிடப்பிலேயே போட்டிருக்கீங்க. தீர்வு வந்து எதுலையுமே இது வரைக்கும் எட்டி கொடுக்கல. அப்படிங்கிற உங்க மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இழப்பின் காரணமாகவே நாம் தமிழர் கட்சியினுடைய தோற்றமும் சரி, இத்தகைய ஆர்ப்பாட்டங்களும் சரி. அதனால வக்ஃப் என்பது ஒரு பொது உடைமை சொத்து. அதனுடைய நோக்கம் ஒண்ணு ரொம்ப தூய்மையானது. அதை யாரும் வந்து உரிமை கொண்டாட முடியாது. அது எங்களுக்கு சொந்தமானதில்லை. நிர்வகிக்கக்கூடிய உரிமையை எங்களுக்கு கொடுங்க. எப்படி உணவோ எப்படி உடையோ அதே மாதிரி எங்களுக்கான நிலங்களை நிர்வகிப்பதற்கான உரிமை கட்டாயம் தார்மீக ரீதியாக இந்த மத குழுக்களுக்குத்தான் போகும் அப்படிங்கறதான் நம்ம தார்மீகமா சொல்றோம். அதை ஏற்க வேண்டியது இந்த ஒன்றிய அரசினுடைய கடமை. ஆனால் அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாம ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியை போட்டு கடகடன்னு நீங்க அவசர கதியில நடுராத்திரி நீங்க ஒரு சட்டத்தை வந்து ஒரு பில்ல ஒரு மசோதா வந்து சட்டமாக்குறீங்க அப்படின்னா இது ஒரு மத சூழ்ச்சியை, ஒரு செக்யூலர் நாட்டுல, மதச்சார்பற்ற நாட்டுல மதவெறியை தூண்டக்கூடிய சூழ்ச்சியாகத்தான் இது வந்து பார்க்கப்படுது. இதுல இருந்து நீங்க பார்க்கலாம், திமுக வந்து இந்த இஸ்லாமிய மக்களுக்கு எப்படி எதிரானவங்க. இவங்க வந்து இஸ்லாமிய மக்களுக்கான கட்சி இல்லை, இது எதிரான கட்சி. ஏன்னா இது நடத்துறதே இந்த வக்ஃப் வாரிய சட்டத்தை நீக்க கூறி தான் இந்த ஆர்ப்பாட்டமே. ஆனா இவங்க வந்து அந்த ஆர்ப்பாட்டமே நடக்க விடாம பண்றாங்கன்னா, பிஜேபியோட மெயின் டீமே திமுக தான். இவங்க வந்து நேரடியாக அதிமுக கூட்டணி வச்சிட்டாங்க, இவங்க மறைமுகமா கூட்டணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான்.